ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மார்னிங்லேருந்து கண்டினியூஸாக வந்த ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் முக்கியமான நியூஸா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிறைய சம்பவங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் நடந்திருக்கு. அதை ஒன்றா நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம சேனலில் வந்துட்டு மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டாக எல்லாத்துக்கும் வெல்கம். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி வந்துட்டு நீங்கள் இப்போ மெம்பர்ஷிப் போட்டிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 7 வீடியோஸ் வந்துட்டு மெம்பர்ஷிப்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்டாக்குமே வந்துட்டு ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படி நம்பிக்கையில் தான் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நானும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்துட்டு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி லாஸ் தான் வந்து நமக்கு ஏற்படும். அந்த ரிஸ்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா எனக்கும் லாஸ் தான் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. ஃபுல்லி வந்துட்டு இது மார்க்கெட் ரிஸ்க்கோட தான் உங்களோட சேர்ந்து நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு சம்பவம் ஏதாச்சும் நடக்கும். அப்போ வந்துட்டு ஷேர் ப்ரைஸ் படபடான்னு கீழே விழுக்கும், ஒரு கிராஷ் வரும். அந்த மாதிரி சமயத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் விற்கணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் தாராளமாக விற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொறுமையாக மறுபடியும் ஒரு அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன ஸ்டாக் எல்லாமே கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடக்கும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே விழுகும்போது நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுங்க. அகைன் வந்துட்டு நிலமை சரியானதுக்கப்புறமா போய் மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலாம். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் பயங்கரமான ரேலி அப்படிங்கிறத நீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் முக்கியமாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது பிளான் டு ரீப்ளேஸ் 8 லட்சம் டீசல் பஸ்ஸஸ்க்கு நிகரான ஒரு 8 லட்சம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்த உடனேவே படான்னு டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு எங்கேயோ எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மணி கிட்டத்தட்ட ஒரு 3% அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 26 பாயிண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சொன்ன கோல் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் இந்த ஸ்டாக்கை பார்க்கும்போது நீங்கள் இங்கே 850 அப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னேன். ஆனால் போக பார்த்தா கண்டிப்பாக இங்கே 1000 வந்துடும். அந்த மாதிரி இதெல்லாம் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்போது டாடா ஸ்டாக்கில் வந்துட்டு இந்த டாடா மோட்டார்ஸில் ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆனால் இந்த இடத்துல சான்ஸ் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுற வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த கரெக்ஷனில் அந்த டிப்பில் நீங்கள் சாலிடாக நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பொசிஷன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. என்ன தான் இந்த ஸ்டாக் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்துட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்கிறது கரெக்டான சமயமாக இருக்காது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சால்டேஷன் ஸ்டாக் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும்போது நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கொடுக்குற ரேலி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரேலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் சொல்லும்போது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு இனோவா கேப்டாப் வந்துட்டு இன்றைக்கி லிஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட லிஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸை விட 2% தான் எபோவாக லிஸ்ட் ஆனாங்க. பேசிக்கலாக வந்துட்டு இனோவா கேப்டாப் அப்படிங்கிறது ஃபார்மா கம்பெனி நல்லாவே தெரியும். நல்ல ஒரு ஃபார்மா சர்வீஸ் வச்சுருக்காங்க. சப்ளை செயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் வந்து ஸ்டாக் நல்லாவும் இருந்துச்சு. இருந்தாலும் என்னோட சர்ப்ரைஸாக இருந்துச்சு, என்னடா வெறும் 2% இன்க்ரீஸாக ரிலீஸ் ஆகிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் லிஸ்ட் ஆகி கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டு கிட்டத்தட்ட 20% ப்ராஃபிட் அப்படிங்கிறத மறுபடியும் ரேலி ஆயிருக்காங்க. இது ஒரு நல்ல நியூஸாக எதிர்பார்த்தது தான். இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தோம். அதுதான் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட லிஸ்டிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 452 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. க்ளோசிங் வந்துட்டு 541 அப்படின்னு கிட்டத்தட்ட 20% மேலே வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி வந்துட்டு நல்ல வேல்யூவான கம்பெனியாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம இதில் கை வைக்க வேண்டாம். பொறுமையாக இருங்க. நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மேக் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரைஸ் வந்துட்டு இந்த ஸ்டாக் விற்கலாம். அப்போ வந்துட்டு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் எப்போ என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க மறக்காமல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ட்ரேட் அண்ட் டெக் லேப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு SME IPO அப்படி நல்லாவே தெரியும். நம்ம ஆல்ரெடி இந்த IPO பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ சொல்லும்போது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக ஒரு 100%க்கு மேலே ப்ராஃபிட் கொடுக்க போகிற ஸ்டாக் லிஸ்டிங்லேயே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலை. ஏன்னா அப்போ வந்துட்டு நம்மகிட்ட கொஞ்சம் மணி பிரச்சனை இருந்தனால அவ்வளோ மணி நம்மளால் போட்ட முடியல. இது வந்துட்டு ஒரு SME IPOனால நம்ம ஒரு லாட் சைஸில் தான் வாங்க முடியும். ஸோ ஒரு லாட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்மளால் இதில் வாங்க முடியாமல் போயிடுச்சு. நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்கை வாங்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 180% ப்ரீமியம் வந்துட்டு லிஸ்ட் ஆகிருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 35 தான். ஆனால் லிஸ்டிங் ப்ரைஸ் வந்துட்டு 98.15. ஆனால் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகும்போது 103 க்ளோஸ் ஆகிருக்காங்க. இடையில சில ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அகைன் வந்துட்டு ஒரு பையர்ஸ் வந்துட்டு கொண்டு போனாங்க மேலே. இப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட்டில் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு இன்ஜினியரிங் சொல்யூஷன் ஃபார் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்துட்டு இவங்க இன்ஜினியரிங் சொல்யூஷன் கொடுத்துருக்கறனால ஃபண்டமெண்டல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கம்பெனி. ஸோ இவங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு இன்னும் டைவர்சிஃபை ஆகும். இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி
இன்னொரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடலாம். இப்போதைக்கு இதை வந்துட்டு ஒரு ஃபீடாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பவர் கிரிட் சைட்லேருந்து ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 2200 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க பாண்ட்ஸ் வழியாக. ஸோ இது அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர் கார்பரேட் லோன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், சப்சிடிஸ்க்கும் ஜாயின் வென்ச்சருக்கும் வந்துட்டு ஜென்ரல் கார்பரேட் பர்பஸுக்காக வந்துட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்துட்டு இந்த ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு என்ட்ரி அப்படிங்கிற சான்ஸ் வந்துட்டு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு கிராஸ் ஓவர் பற்றி இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு கிராஸ் ஓவர் ஆகிக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா ஸ்டாக் வந்து நல்லா ரேலி கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் ஒரு சான்ஸ் இன்னும் கிரியேட் ஆகலை. ஆல்ரெடி இங்கே பை பண்ணவங்களே வந்துட்டு இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அகைன் வந்துட்டு ஏதாச்சும் சான்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி பரவலாக பேசப்பட்ட சில நியூஸஸ். இதில் ஒரு ஜென்ரலாக நான் வந்துட்டு உங்களை ஷேர் பண்ணி நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்திருக்க நியூஸஸ் எல்லாமே ஈவி ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஈவியில் அதிகமான மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க டாடா மோட்டார்ஸ், அடுத்ததாக ஈவி கார்ஸை சார்ஜிங் பண்ணுறதுக்காக சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து யாரெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்கள நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்ததாக பெட்ரோல் பங்க்ஸ் வந்துட்டு அதிகமான நம்பர்ஸ் எந்த கம்பெனியில் இருக்கோ, யார் அதிகமாக மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பவர் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இருக்க பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப செலவும் கம்மியும் கூட. அதனால் எல்லா கம்பெனியும் வந்துட்டு இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. அப்போது வந்துட்டு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அப்போது பெட்ரோல் கம்பெனி மேலே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத நம்மளால் அடைய முடியும். ஸோ இதுக்கான ஒரு ஃபுல் டெப்த் வீடியோ நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் அப்டேட் பண்ண போகிறோம். ஈவி சம்மந்தமாக ஈவி வளர்ந்துச்சுன்னா அது மூலமாக கூட சேர்ந்து என்னென்ன செக்டர்லாம் வந்துட்டு மேலே வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கிளியராக நம்ம பேசலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சரில் அது வீடியோ வரும். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் தரணும் அப்படிங்கிறதா இந்த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல் வீடியோட உங்களை மீட் பண்ணுறதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.